64 சித்தர்கள் ஒரே இடத்தில் ஜீவ சமாதியான அதிசயம். கலெக்டர் உதவியுடன் பொதுமக்கள் உதவியுடன் ஜீவ சமாதி செய்துவிட்டார்கள். அந்த கண்ணப்ப சித்தர் மறுபடியும் பாடல்கள் பாடினார்கள். பாடல்கள் பாடியவுடன் பூமியை வெடித்து கொண்டு மேலே வந்து இவரை அழைத்து அங்கு அடக்கம் செய்தார்கள். மர்மம். சித்தர்காடு மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கும் இந்த ஊரில் 64 சித்தர்கள் அடக்கமாகி இருப்பதாக சொல்லப்பட்டது. 64 சித்தர்களும் ஒரே இடத்தில் ஜீவ சமாதி அடைந்தார்கள் என்று கூறப்படும் நிலையில் அந்த இடத்தில் ஆலயம் உருவாக்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது. ஆலயத்தின் கருவறைக்குள் பிரதானமாக பெரிய அளவிலான சிவலிங்கமும் ஆலயத்தில் கருவறை சுவற்றில் 63 சிவலிங்கங்களின் வடிவங்களும் காண கிடைக்கின்றன. இந்த சிவலிங்கங்களின் பின்னணியில்தான் 64 சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த சம்பவம் பேசப்படுகிறது. காழி சிற்றம்பல நாடிகள் இங்கே சித்தர் குருவாக இருந்து மற்ற 63 சித்தர்களை வழி நடத்தியதாகவும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் 64 பேரும் ஜீவ சமாதி அடைவதற்கு முடிவு செய்யப்பட்டு அதிகாரிகளின் அனுமதி பெறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. 63 சித்தர்களுக்கும் இறப்பதற்காக ஜீவ சமாதியாக குழி வெட்டிய நிலையில் கலெக்டர் முன்னிலையில் யோக சித்தர் முன்னிலையில் 62 சித்தர்களையும் அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அதற்காக கோவிலில் ஒரே கல்லில் 63 சித்தர்களுக்காக உள்ள அடக்கம் பண்ணி 63 சித்தர்களுக்காக ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒரே கல்லில் 63 சித்தர்களுடைய சிவலிங்கமும் இங்கே பதிக்கப்பட்டுள்ளது. அந்த உயிரோடு வந்த சித்தர் இருக்கார்கள யோக சித்தர், அவருடைய உருவமும் இங்கு இருக்கிறது. 64 பேரும் ஜீவ சமாதி அடையும் முடிவுக்கு முன்பாக கண்ணப்பர் என்கின்ற சீடரை காழி சிற்றம்பல அடிகள் கோபத்துடன் வெளியேற்றியதாகவும் ஒரு பின்னணி கதை சொல்லப்படுகிறது. பிற்பாடு 63 சித்தர்களும் ஜீவ சமாதி அடைந்த நிலையில் சுமார் 2 ஆண்டுகள் கழித்து கண்ணப்பர் இங்கே வந்ததாகவும் குருவின் ஜீவ சமாதி இருந்த இடத்தில் பூமி பிளந்து கண்ணப்பரை உள்வாங்கிக் கொண்டதாகவும் சொல்கிறார்கள். அறுபத்தி 3 பேரும் இல்லை, 62 பேர் தான். ஏனென்றால் இங்கே 63 பேட்டை என்ற ஊரில் ஜீவ சமாதி ஆவதற்கு முத நாள் உணவு கொடுத்தார்கள். அதில் ஒரு வீட்டில் உணவு கொடுக்கும்போது நெய் ஊற்றுவதற்கு பதில் வேப்பெண்ணெய் ஊற்றி விட்டார்கள். அதனால் கண்ணப்ப சித்தர்ன்ற ஒரு சித்தர் உணவு கசக்கிறது என்று சொன்னார். உடனே இந்த காழி சிற்றம்பல நாடிகள் அவரை வெளியேற்றி விட்டார். ஐ சே யூ கெட் அவுட், உனக்கு இன்னும் அந்த நிலை வரவில்லை என்று அவர் அழுது கொண்டே போனார்கள். யோக சித்தர் உதவியுடன் கலெக்டர் உதவியுடன் பொதுமக்கள் உதவியுடன் 62 பேரையும் ஜீவசமாதி செய்துவிட்டார்கள். இவர் மட்டும் 2 வருடங்கள் வெளியே சுற்றி கொண்டு இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த கண்ணப்ப சித்தர் மறுபடியும் பாடல்கள் பாடினார்கள். பாடல்கள் பாடியவுடன் பூமியை வெடித்து கொண்டு மேலே வந்து இவரை அழைத்து அங்கு அடக்கம் செய்தார்கள். இங்கு யோக சித்தர் என்கின்ற ஒரு சித்தரின் உருவ சிலையும் காண கிடைக்கிறது. இவர்தான் இந்த இடத்தில் 64 பேரும் ஜீவசமாதி அடைவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார் என்பதாக கூறப்படுகிறது. இந்த 63 சித்தர்களும் இங்கே ஜீவ சமாதியாக எழுந்தருளுவதற்கு காரணமாக உள்ள மனித வடிவில் உள்ள யோக சித்தர் இவர்தான் இங்கே இடத்தெல்லாம் பார்வதி பரமேஸ்வரன் சொல்லி செலக்ட் பண்ணி கலெக்டர்கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கி
அவருடைய அனுமதியுடன் பொதுமக்களுடன் யோக சித்தருடன் 62 சித்தர்களும் திருவேண நட்சத்திரத்திற்கு இந்த நாளில் மகிழ்ச்சியாக ஜீவசமாதி ஆனார்கள். ஒருவர் மட்டும் கண்ணப்ப சித்தர் என்பவர் ஆகவில்லை. நம்மிடம் பேசிய வெங்கடேசன் என்கின்ற இந்த ஆன்மீக பெரியவர் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு மந்திரம் இருக்கிறதென்று நம்மிடம் கூறினார். இவரையும் ஒரு சித்தர் என்பதாகவே சிலர் கூறுகிறார்கள். இவர் சித்தர் மந்திரங்களை நமக்கு கூறத் தொடங்கினார். ஓம் அவதூதாய ஓம் சிந்தாளய ஈசாய நமஹ. ஓம் அவதூதாய ஓம் சிந்தாளய ஈசாய நமஹ. ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சிவ சிவ ஓம். ஓம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய பாராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர தந்திர ஔஷத சாஸ்திர சாஸ்திராணி. இந்த ஆலயத்திற்கு பல பக்தர்கள் வழக்கமாக வந்து செல்கிறார்கள். சித்தர்களின் அருள் இருந்தால்தான் இங்கு வர முடியும் என்பதாகவும், நாம் நினைப்பதை நடத்தி வைக்கும் சக்தி சித்தர்களுக்கு இருக்கிறது என்பதாகவும் கூறுகிறார்கள். நம்ம சித்தர் நம்ம மனசுக்குள்ள நினைச்சாவே எந்த சித்தரை நினைக்கிறோமோ அந்த சித்தரை கொண்டாந்து அவங்க நிறுத்திடுறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு அந்த மைண்டில் வருது. அதை நம்ம நினைச்சிட்டாவே அவங்கள நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க. பார்க்கணும்னு நீங்கள் நினச்சி எந்த சித்தரை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாவே அவங்க அந்த சித்தர் நம்மளை கூப்பிட்டுக்கிறங்கிறது முற்றிலும் உண்மை. இது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வரதா இல்லை, நேற்றுக்கு வந்து நான் பார்த்துட்டு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி வரதா இல்லை. ஆனால் இன்னும் 2 பேர் சேர்ந்து சரி போகலாம் வாங்கன்னு சொன்ன வாசி தான் இந்த இதுக்கு வந்தேன். நேற்றுக்கு வந்தபோது 63 பேரையும் நான் தொட்டு கும்பிடணும்னு நினச்சேன். இதுவே ஒரு உணர்த்தல் உங்களுக்காக நான் சொல்கிறேன். தொட்டு கும்பிடணும்னு நினச்சேன், ஆனால் கும்பிடலை. உடனே நான் போயிட்டேன் காலையில் அர்ஜென்ட்டு. ஆனால் இப்போ வந்தபோது கூட உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு இருந்தது தொட்டு கும்பிடணுன்னு. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த சொன்னீங்க தொட்டு கும்பிடுங்கன்னு சொல்லும் போதே இதுவே எனக்கு அவர் உணர்த்தினதா தான் நான் நினைக்கிறேன். இந்த ஆலயத்தில் 64 சித்தர்களும் ஜீவ சமாதி அடைந்த நிகழ்வு பற்றிய தகவல்களை பக்தர்கள் அறியும் வகையில் எழுதி வைத்திருக்கிறார்கள்.